கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வீட்டிலே ஆண்டவரை சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். குடும்பத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவரே ஆராதனைக்குரியவர், அவர் மாறாதவர். அவரை போல இந்த தெய்வம் இந்த உலகத்தில் நீங்கள் நானும் பார்க்க முடியாது. அவர் ஜீவனுள்ளவர், அவர் அற்புதமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர். கர்த்தருடைய திருச்சபை கொடுத்த ஒரு மகிமையான பாடல் தான் இன்றைக்கு நாம் சேர்ந்து பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். சேர்ந்து கர்த்தர் ஆராதிப்போமா? என் புகழிடும் நீர்தானையா, ஆமென். என் உறைவிடும் நீர்தானையா. சேர்ந்து ஆராதிப்போம். என் புகழிடும் நீர்தானையா, ஆவியானவரே. என் உறைவிடும் நீர்தானையா. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன். என் புகழிடும் நீர்தானையா. வாயிலை திறந்து சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்லவர். ஓ, என் உறைவிடும் நீர்தானையா. ஜெபத்தை கேட்பவரே, ஜெயம் தந்தவரே, ஆவியானவரே. ஜெபத்தை கேட்பவரே, தெய்வமே, ஜெயம் தந்தவரே. கண்ணீரை துடைத்தவரே, கல்வாரி நாயகரே, ஆமென். கண்ணீரை துடைத்தவரே, சுவே, கல்வாரி நாயகனே. சேர்ந்து ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், தெய்வமே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். உண்மையா சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன். என் புகழிடும் நீர்தானையா. கரங்களை தட்டி வாயிலை திறந்து என் உறைவிடும் நீர்தானையா. தெய்வமே, என் புகழிடும் நீர்தானையா. இயேசையா, என் உறைவிடும் நீர்தானையா. வேதனை நீக்கினீரே, நிந்தையை மாற்றினீரே. சேர்ந்தாராதிப்போம். வேதனை நீக்கினீரே, சுவே, நிந்தையை மாற்றினீரே. விண்ணப்பம் கேட்டவரே, தெய்வமே, விடுதலை தந்தவரே. சேர்ந்து மகிமைப்படுத்துவோமா? விண்ணப்பம் கேட்டவரே, விடுதலை தந்தவரே. வாயில தந்து சத்தத்தை உயர்த்தி ஓ ஆராதிப்பேன், உம்மை
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன். என் புகலிடம் நீர்தானையா, என் உறைவிடம் நீர்தானையா. நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே நன்றி, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். என் மகளே, மகனே, நன்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாயத்திலிருந்து சத்தமான ஆண்டவர் மகிமைப்படுத்த போவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் மாறும் என்ற பாடலை சேர்ந்து கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். சொல்லுங்க, அன்பு கூறுவேன். ஆமென். இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை ஆராதனை, ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை. அவர் எபினேசர், இதுவரைக்கும் உதவி செய்தவர். ஏப்ரல் மாதத்தில் உதவி செய்தவர், மே மாதத்தில் உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஒத்தாசை வரும் பர்வதமே, உமக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்தில் உனக்கு எனக்கு ஒத்தாசை வரும். சோர்ந்து போகாம வாயத்திலிருந்து கர்த்தரை துதிக்க. ஆமென். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சத்தமா? ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து ஆராதிப்போமா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்ரோயி ஆகாரை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? சோர்ந்து போகாம கர்த்தரை துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்து. கட்டாயம் உதவி செய்வார். ஆமென். ஓ எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே. உங்களை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, தகப்பனே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே. நன்றி ஐயா, என்னை கண்டீரே. நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்புக்கோ. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. தகப்பனே, ஆராதனை ஆராதனை. யெகோவா, என் மகனே, மகளே, பலவீனத்தோடு இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி உடைக்கப்பட்டிருக்கிறாயா? அவர் யெகோவா ராப்பா, சுகம் கொடுக்கிற தெய்வம். வாய்த்தலும் சத்தத்தை உயர்த்தி பாடு. பாடும்போது கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். விசுவாசிக்கிறாயா? ஓ யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே. நன்றி சொல்லுங்க. எனக்கு வியாதி இல்ல,
கர்த்தரை சுகமாக்கி இருக்கிறார். விசுவாசத்தோடு யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. எல்லா வாயில திறந்து கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஏசையா, ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் யூடியூப் மூலமாய் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் உனக்கு கொடுத்த தீர்க்கதரிசனமான வார்த்தை, கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்வார்த்தை கர்த்தர் கட்டாயம் இந்த மாதத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். பஞ்ச காலத்திலே உன்னை கர்த்தர் போஷிப்பார். உடைக்கப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் உருவாக்குவார். சோர்ந்து போயிருக்கிற உன்னை கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். கண்ணீரோடு இருக்கிற கர்த்தர் உன்னை உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உன் புலம்பலின் சத்தத்தை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த மாதம் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா உலகத்துல நீ பார்க்க முடியாது. நம் கடைசியை சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம், ஆண்டவர் உயர்த்த போகிறோம். அவர் மாறாதவர், அவர் மகிமைக்கு பாத்திரர். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் துதியிலே பிரியப்படுகிற ஆண்டவர், துதியின் மத்தியிலே ஆண்டவர் வாசம் செய்கிற ஆண்டவர். நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ பிதாவுக்கு ஒரு பிரியமான காரியங்களை செய்தபடியா பிதாவை ஒரு நாள் தனியா இருக்க விடல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நீங்களே நான் செய்கிறபடினா நம்மளை தனியானது இருக்க விடவே மாட்டார். சேர்ந்து ஆராதிப்போமா? சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இத்தனை அன்பு என்மேல், இத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. சேர்ந்து சொல்லுவோமா? இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் அதில் 10வது வசனம் தாவீது சொன்னார், அவர் எனக்கு தாய் தகப்பனா இருக்கிறார்.
அவர் நமக்கு எல்லாமே இருக்கிறார். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சோர்ந்து போகிறது நேரமெல்லாம் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுமே. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. சொல்லுமா, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தகப்பனே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதை தகப்பனே உன் தோல் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையா? யாரும் உங்களை குடும்பத்தில் சரியாய் புரிந்து கொள்ளவில்லையா? உனக்கு அன்பு செலுத்த ஒருவரும் இல்லையா? மகனே மகளே, கர்த்தர் இருக்கிறார். அவருடைய கைவிட மாட்டார். ஒரு நாள் உயர்த்துவார். உன் தோல்வி எல்லாம் ஜெயமாய்வார். உன் துன்பம் எல்லாம் எல்லாம் மாற்றுவார். விசுவாசோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறிய நேரத்தில் எல்லாம் என் தகப்பன் போல சுமந்து வந்தீரே. தடுமாறிய நேரத்தில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து வந்தீரே. செந்தாராதிப்போமா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். இன்றைக்கு இந்த யூடியூப் மூலமாய் நான் அதை பார்க்கிற என் மகனே, என் மகனே, உன் கண்ணீரை துடைத்து கர்த்தருடைய பெரிய மகிழ்ச்சியை மாற்றுவார். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் சரியா இந்த மாதம் ஆண்டவர் மகிழ்ச்சியாக போகிறார். விசுவாசத்தோடு கர்த்தராக. ஓ நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு எல்லாமா இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். குற்றப்படுத்தி குறை சொல்லுற ஜனங்கள் மத்தியிலே எங்களை உயர்த்துங்கப்பா. என் கூடவே இயேசுயா, என்னை விட்டு போய்விடாதீங்கப்பா. பலர் சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகின்றீரே. பலர் சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ள கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, உள்ள கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல்,
எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதை தகப்பனே உண்டோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஏசையா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பூமியின் கடைசி பரிந்து நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு விசுவாசத்தோடு தைரியத்தோடு சோர்ந்து போகாமல் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். சேர்ந்து கர்த்தரை உயர்த்து போகிறோம். ஆமென். ஓ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவாமா. ஆமென். ஜீசஸ். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளி. சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுவோமா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். சேர்ந்து கரங்களை தட்டி துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம். ஆமென். துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். ஆமென். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் நீர் அங்கே வாசம் செய்கிறேன். எங்கே 2 பேர் 3 பேர் ஆண்டவருடைய நாமத்தில் கூடியிருக்கிறோம், அங்க கர்த்தர் இருப்பா. சேர்ந்து ஆராதிப்போமா. ஓ நன்றி அப்பா. ஆமென். Thank you Father. உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். மறுபடியும் சேர்ந்து உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் கரங்களை தட்டி வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், சபையாராய் சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. கரங்களை தட்டி வானத்தில் சொல்லுமா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம்
உமக்கே செலுத்துகிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். சபையாராய் சேர்ந்து துதிக்கிறோம். எல்லா வாயிலும் திறந்து வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிற நன்மை கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்தோடு ஆண்டவர் துதிப்போம். துதி மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். சேர்க்கிறோம் ஜீசஸ், துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவேளையிலே உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நீர் எங்கள் கிருபை பாராட்டினபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே ஆராதிப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே. உமக்கு ஆராதிக்க இயேசுவின் நாமத்தில் இந்த லாக்டவுனில் ஆண்டவரே ஆலயத்துக்கு போக முடியவில்லை என்று சொன்னாலும் எங்கள் வீட்டையே ஆண்டவரே குடும்பத்தோடு ஆலயமாய் மாற்றி ஆண்டவரை ஆராதிக்க இந்த பரிசுத்த ஓய்வினால் ஆராதனையிலே உம்மை ஆராதிக்க குடும்பத்தோடு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினபடினாலே, எங்கள் உதவி செய்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லா தடைகளை நீக்கி போடும்படி செபிக்கிறையா, உம்முடைய நாமம் உயரும்படி செபிக்கிறேன். இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசும்படி செபிக்கிறையா ஆண்டவர். நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும். எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிறோம். நீர் பெருகும், நாங்கள் சிறுகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலவேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே பெராக்கா ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாய் 50 நாட்களுக்கு மேலாக இந்த லாக்டவுனில் வீட்டிலே நாம் முடக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஆலயம் மூடப்பட்டிருந்தாலும் நாம் இருக்கிற வீட்டையே ஆண்டவர் குடும்பத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி நம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அவருடைய ஆலயமாய் மாற்றி இன்றைக்கு 50 நாட்களுக்கு மேலாக குடும்பத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். இன்றைக்கு தியானத்துக்காக ஒரு வேத பகுதியை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். ஜீசஸ் சங்கீதம் 29ஆம் சங்கீதம் அதன் 11ஆவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த பரிசுத்த ஓய்வினால் ஆராதனையிலே குடும்பத்தோடு கூட ஆண்டவரே வீட்டிலே உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஆண்டவரே உண்டாக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் தாவீது இந்த சங்கீத பகுதியை இன்றைக்கு நமக்காக ஆண்டவருடைய மகிமைக்கென்று எழுதி வைத்திருக்கிறார்.
சங்கீதம் 29ஆம் சங்கீதம் அதன் கடைசி வசனம் 11ஆவது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்திலே 3 விதமான ஆசீர்வாதத்தை சங்கீதக்காரர் தாவீது பரிசுத்த ஆவியானவர் மகிமையினாலே தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது, தேவன் பலன் கொடுப்பார். இரண்டாவது, தேவன் சமாதானம் கொடுப்பார். மூன்றாவது, தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதாக ஒரு வசனத்திலே 3 விதமான ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் ஆண்டவருடைய ஜனம்? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்கு உகந்ததான ஒரு ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய ஜனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். மாத்திரமல்ல, பரிசுத்தமுடைய அபிஷேகத்தை இன்றைக்கு நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும். இப்படி வாழும்போதுதான் ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்ல முடியும். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறது போல எல்லா விதத்திலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையா இருக்கிறார். அதே போல அவர் பிள்ளையா இருக்கிற நீங்கள நானும், அவருடைய ஜனமா இருக்கிற நீங்கள நானும், இந்த யூடியூப் மூலமாய் இந்த ஆராதனையை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள நானும் கூட அவர் பிள்ளை என்று சொல்கிறோம். ஆனால் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ஜனம் என்று, அவருடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, முதலாவது, ஆண்டவர் எப்படி பலன் கொடுப்பார், எப்படி சுகம் கொடுப்பார் என்பதாக நாம் வேதத்திலே நாம் அநேக காரியங்களை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நாம் பார்க்க போகிறோம். அவருடைய மகிமைக்கென்று என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதில் 29ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அதன் 30ஆவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அது கடைசி வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் அது கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல சட்டையில் அடித்து அவர்கள் என்ன செய்வார்களாம்? எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் இலைப்படையார்கள், சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிக்க வேண்டும். சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பலன் கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபத்து காலத்திலே ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு உபத்திரம் வரும்போது, ஒரு சத்ரு மூலமாய் சில ஆபத்துகள் நேரிடும் போது, மனுஷன் மூலமாய் சில ஆபத்துகள் எழும்பும் போது நீங்கள் நானும் சோர்ந்து போவோம் என்று சொன்னால் நம்முடைய பலன் என்ன செய்துவிடும்? குறுகிவிடும். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவானால் உன் பலன் குறுகினதாய் மாறிவிடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னை பார்த்து சொல்கிறார், சோர்ந்து போயிருக்கிறாயா? 50 நாட்களுக்கு மேலாக வீட்டிலே நான் முடக்கப்பட்டிருக்கிறேன். வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பிள்ளையை குறித்ததான ஒரு பாரம், ஆதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை, உடைக்கப்பட்டிருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய தேவை இருக்கிறது, என் குடும்பத்தினுடைய தேவை இருக்கிறது, என் வீட்டினுடைய தேவைகள் நிறைய இருக்கிறது, என் தனிப்பட்ட வாழ்க்கை தேவை இருக்கிறது. அநேக காரியங்களை நான் பணம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். இன்னும் வேலை கிடைக்கவில்லை, வருமானம் வரும் என்று சொல்லி பார்க்க ஒரு வருமானம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் மகனே, மகனே, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே சீஷருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும்.
இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவருக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாமல் இருக்கிறாயா? உன் ஆத்மா விடாய்த்து போயிருக்கிறதா? சத்துவம் இல்லாத உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், உன் சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. விசுவாசத்தோடு கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய மகிமைக்கு என்று. ஹalleluya. சோர்ந்து போகாதே, கர்த்தர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் யார் முன்பாகவும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தாயார் வயிற்றிலே கருவாகும் முன்னே உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், கருவிலே நம்மை கண்ட ஆண்டவர், ஒரு நாளும் தெருவிலே நிற்க ஆண்டவர் ஒரு நாளும் விடமாட்டார். ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போகாதே, தைரியமாயிரு. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிங்கள், ஆண்டவருடைய பலன் உங்களுக்கு இறங்கி வரும். ஹalleluya. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? புது பலனை கொடுப்பாராம். இந்த லாக்டவுன்ல 50 நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள், உபவாசம் பண்ணுங்கள். முடிந்த அளவு உன்னை பலத்த நிமித்தமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசம் ஏறுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே மணிக்கணக்காய் ஜெபிங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை பெற்றிருக்க ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அநேக நேரங்கள் இருக்கிறது. இதுக்கு முன்பாக பிஸி ஷெட்யூல் இருந்தோம். வேலைக்கு பின்பாக, உலகத்துக்கு பின்பாக, குடும்பத்துக்கு பின்பாக அநேக காரியங்களை ஓடிக்கொண்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கு 50 நாட்களாய் வீட்டில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தாயா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே காத்திருந்தாயா? வேத வாசிப்பிலே காத்திருந்தாயா? ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசித்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருந்தாயா? அன்னைக்கு மோசே சீனாய் மலையிலே 40 நாள் புசியாமல் குடியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்காக 40 நாள் காத்திருந்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? இல்லை. நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே மகனே மகனே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 50 நாட்கள் தேவ சமூகத்திலே அதிகமாய் காத்திருந்தாயா? யோசித்துப்பா, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். தாவீது சொன்னான், ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியிலே என்னை நடத்த வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியிலே என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி தாவீது சொன்னான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு காத்திருந்தான். நீங்கள் நானும் காத்திருக்கிறோமா? எலியா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தான். அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தான். மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தான். தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் இல்லை. அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கொரோனா வியாதி குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? என் தெருவில் வந்துவிட்டது, நான் வாழ்கின்ற பகுதியில் இந்த கொரோனா வியாதி வந்துவிட்டது, என் குடும்பத்தில் வந்து விடுமோ, என் பிள்ளைகளுக்கு வந்து விடுமோ, எனக்கு வந்து விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாயா? பலவீனத்தோடு இருக்கிறாயா? இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். ஒருவேளை உடம்பில் சரியில்லாத ஒரு சூழ்நிலையிலே படுத்த படுக்கையா இருக்கிறாயா? தேவனுடைய வல்லமை உனக்குள் இறங்கி வரப்போவது விசுவாசிக்கிறாயா? இன்றைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே இன்றைக்கு காத்திரு. ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, உடைய புது பலன் எனக்குள் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே எத்தனை மணி நேரம் காத்திருக்கிறார்? சில நபர்கள் டிவிக்கு முன்பாக காத்திருக்கிறார்கள். சில பிள்ளைகள் குடும்பத்துக்கு நேராக காத்திருக்கிறார்கள். சில பிள்ளைகள் பொல்லாத இந்த பப்ஜி கேம், இந்த வீடியோ கேம் மூலமாய் அதுக்கு பின்பாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியை முன்பாக சில பிள்ளைகள், சில வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அந்த கேமுக்கு பின்னாடி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில ஜனங்கள் உலகத்தினுடைய காரியங்களை, நண்பருடைய காரியங்களை பேசிக்கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசிக்கொண்டு, கிழவி பேச்சுகளுக்கு, கட்டுக்கதைகளுக்கு உட்கார்ந்து
நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பட்சமாய், அன்பாய், பாசமாய் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிற காரியம், இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக காத்திருக்கிறாயா? சபை மூடி இருக்கிறது, ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஆண்டவரை ஆலயத்தில் போக ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை, ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அநேக சில வேலைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்பாக மறுபடியுமாய் ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாயா? ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறாயா? யோசிக்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். மட்டுமல்ல, சட்டைகளை அடித்து கழுகுகளை போல எழுப்புவார்கள். இந்த லாக்டவுன் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் எதற்காக அனுமதித்திருக்கிறார் தெரியுமா? அரசாங்கம் இந்த லாக்டவுன் போட்டிருக்கிறது. இந்த கொரோனா வியாதி பரவக்கூடாது, அது தாக்கம் பரவக்கூடாது, அது அழிக்கப்பட வேண்டும், இந்த கொள்ளை வியாதி அதிகமாய் ஜனங்களை சேதப்படுத்தக் கூடாது என்று சொல்லி வீட்டிலே தனிமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் தெய்வம் இதை ஏன் அனுமதித்தார்? தேவனுடைய சித்தம் இதை நிறைவேற்ற காரணம், இந்த 50 நாட்கள் இந்த லாக்டவுன் உனக்கு எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய கிருபைகளை, ஆண்டவருடைய அபிஷேகத்தை, அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டியான சபையே, நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு இருக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். யார் சபை? உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். நீதான் தேவனுடைய ஆலயம், நீதான் கர்த்தருடைய சபை. மணவாளன் இயேசு மகாராஜா சீக்கிரமாய் 2ஆம் முறை ராஜாதி ராஜாவாய் எக்கால துணியோடு தூதர் கூட்டத்தோடு இந்த உலகத்தை நியாயத்திற்கு வரப்போகிறார். மணவாட்டியான சபைக்கு தான் முதலாவது நியாயத்திற்கு. இந்த ஆலயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற உன்னோடு என்னோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவனுடைய சபை. தேவனுடைய வருகைக்கு முன்பாக, மணவாளனுக்கு முன்பாக மணவாட்டியான சபை நீங்களும் கரைதரற்ற பாத்திரவான்களாய் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்தத்துக்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியா நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தேவனின் இரக்கம் கிடைக்க வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களை பொருத்தனை செய்வேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவரை உயர்த்த வேண்டும், இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் பொருத்தனை செய்வேன். அந்த பொருத்தனை எங்கே? அந்த அர்ப்பணிப்பு எங்கே? ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிப்பாயே, அந்த ஜெபம் எங்கே? ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே 5 அதிகாரம் அல்லது 10 அதிகாரம் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு வாசிப்பாயே, அந்த அர்ப்பணிப்பு எங்கே? ரட்சிக்கப்பட்ட நாட்களே ஆலயத்துக்கு போக வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பொருத்தனை செய்தாயே, அந்த பொருத்தனை எங்கே? ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்க வேண்டும், எனக்கு திருமணமாக வேண்டும், எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், நான் எக்ஸாம்ல பாஸ் ஆக வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும், எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும், பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். இதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார். நன்மை பெற்றுக் கொண்டாய், விடுதலை பெற்றுக் கொண்டாய், அற்புதம் நடந்து விட்டது, ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தை விட்டு விட்டார். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் இன்றைக்கு கொஞ்சமும் இல்லை. கர்த்தர் பாரத்தோடு பேசுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகுகளை போல சட்டைகள் அடித்தவர்கள் எழும்புவார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த லாக்டவுன்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்தால் தேவனுடைய புது பலன் இறங்கும், பரிசுத்தமுடைய அபிஷேகம் இறங்கும், தேவனுடைய வல்லமை இறங்கும். கர்த்தருடைய ஆவியாத்மா சரீரத்தை பலப்படுத்துவார். கர்த்தருக்காக சட்டைகள் எடுத்து கழுகை போல
எழும்ப போகிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் அதன் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். கவனிக்க வேண்டும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாடுபட்டு அவர் மரித்து 3ஆம் நாளை உயிர்த்தெழுந்து அப்போஸ்தலருக்கு 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் ஆண்டவர் காண்பித்து, ஆண்டவர் அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார், ஜனங்களை பார்த்து சொன்னார், சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள். காரணம், ஜலத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள், சில நாளைக்குள்ளே சீக்கிரமாய் ஆவியின் அபிஷேகத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதற்காக எருசலேமை விட்டு நீங்கள் போகாதிருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எருசலேமிலே அவர் காத்திருக்கிறார்கள். நடந்த காரியம் என்ன? பரிசுத்தருடைய அபிஷேகம் அப்போஸ்தலர்கள் மேல், சீஷர்கள் மேல், ஜனங்கள் மேல் இறங்கி வந்தது. பரிசுத்தருடைய அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. வேதம் சொல்கிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வேதம் சொல்லுகிறது, புல்லின் மேல் பனித்துளிகள் விழுகிறது போல கடைசி நாட்களிலே என்னுடைய வேத வசனம் ஜனங்கள் மேல் விழும் என்று சொன்னார். ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறட்டும். தேவனுடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படட்டும். அன்றைக்கு ஜனத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமிலே காத்திருந்தார்கள். எதற்காக? பரிசுத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். என் மகளே, என் மகனே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யூடியூபிலே இந்த ஆராதனை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் போகிற சபையிலே ஜலத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள், உங்கள் போதனை இடத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள். ஆனால் பரிசுத்தருடைய அபிஷேகத்தை இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அந்நிய பாஷை அடையாளம் உங்களுக்கு இருக்கிறதா? தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? கவனிக்க வேண்டும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் அபிஷேகம் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லிதான் ஆயத்தப்பட்டிருக்கிறோம், ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். சபை மூலமாக, ஊழியக்கார் மூலமாக இது உண்மை. ஆனால் இந்த லாக்டவுன்ல ஒருவேளை அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க, தேவனுடைய அக்கினியை பெறாத பிள்ளைங்க, அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மகளே, மகளே, தேவ சபையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எனக்கு வீடு வேணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும், எனக்கு திருமணம் நடக்கணும், நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், எனக்கு சுகம் கிடைக்கணும், எனக்கு விடுதலை கிடைக்கணும், எனக்கு விரோதமா எழுபது ஆயுதம் வாய்க்காமல் போகணும். இதற்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாயே, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய அபிஷேகம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி வாஞ்சியோட கேட்டிருக்கிறியா? மானானது நீரோடைய பார்த்து வாஞ்சித்து கதறது போல ஆண்டவருடைய சமூகத்துல இந்த 50 நாட்கள் ஆகிவிட்டது. என்றைக்காவது இந்த 50 நாட்கள்ல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை தாங்க, உம்முடைய வல்லமையை தாங்க, உம்முடைய அக்கினி எனக்கு தாங்க, உம்முடைய கிருபைகளை கடிகளை வரவே எனக்கு தாங்க, உமக்காக நான் எழும்ப வேண்டும். எருசலேமிலே, யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரிந்தும் ஆண்டவரே சாட்சிகளாய் வாழ வேண்டும். உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. என் சபைக்கு, என் ஊழியக்காரருக்கு, என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனம் உள்ளவர் பாத்திரமாய் என்னை மாற்றுங்க, அதற்கு உடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டிருக்கிறாயா? இல்லை, சுயநலமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த நன்மை நடக்கணும், எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், எனக்கு அதிசயம் நடக்கணும், இது தேவை, இது தேவை, இது தேவை என்று சொல்லி ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவள் சொன்னார், மேலானவைகளை நாடுங்கள், அந்நிய பாஷை விரும்புங்கள், விசேஷ விதமாய் தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள். கவனிக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையை மேலானவைகளை நாடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்? சுயநலமான
கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேசத்தை திரும்பி பாருங்கள். 26, 25 கோடி ஜனங்கள் ஒருவேளை சாப்பிட்டால் மறுவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள். 25 கோடி ஜனங்கள் இந்தியாவில் ஒரு நாள் உடுத்தின உடை மறுநாள் உடுத்த முடியவில்லை. 27 கோடி ஜனங்கள் வீடு வாசல் இல்லாமல் ரோட்டோரமாய் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் உறக்கம் இல்லாமல், வீடு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், உடை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு குடும்பத்தோடு கூட, கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட இந்த லாக்டவுன் நேரத்திலும் ஆண்டவர் பிடித்தமான காரியத்தை நம்மை போஷிக்கிறார். நம் தேவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சுயநலமாய் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாயா? இன்னைக்கு தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, சென்னை பட்டணத்துக்காக, அழிந்து போற ஜனங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திரு. ஆண்டுடைய அபிஷேகத்தை கேளு, ஆண்டுடைய வல்லமை கேளு, ஆண்டவரை கனி கிருபையை கேளு. உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று இது கிடைக்க வேண்டாம் ஆண்டவரே. உம்மை குறித்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, உம்மை குறித்து ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். மறுபடியும் வாயில் திறக்கப்படும், வேலைகள் திறக்கப்படும். 144 தடையை ஆண்டவர் நீக்கப்படுவார். அதன் பின்பாக நான் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபையிலே கொள்ளை பொருளாய் சேர்க்க வேண்டும். அதற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் என்று அமர்ந்து ஜெபித்திருக்கிறாயா? சேரமான ஜெபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபங்கள். இன்றைக்கு அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தால் பரிசுத்தாவுடைய பலன் இறங்கும். பரிசுத்தாவுடைய பலன் ஒருவருக்குள் இறங்கினால் அவர்கள் எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமி கடைசி வரைக்கும் சென்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கு அந்நிய பாஷை பேசுகிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு என்று சொல்லுகிறோம். ஆனால் சுயநலமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை, நிர்விசாரத்தோடு இருக்கிறோம். இந்த அபிஷேகம் உண்மையா? தேவனுடைய அபிஷேகம் உன்னை உந்தி தள்ளி ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இரவும் பகலும் உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க, ஆண்டவருடைய ஆலயத்திலே கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே உண்மையாக இருக்க, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய காலத்தில் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியா இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஒன்று, சோர்ந்து போயிருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்போது ஆண்டவருடைய பலன் உங்களை நிரப்பி உங்களை ஊழியத்தில் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவார். இரண்டாவது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். சமாதானம். ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்குள் போகும்போது சமாதானம் என்று சொல்லுங்கள். அந்த சமாதானத்தை அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த சமாதானம் ஒரு குடும்பத்தின் மேல், ஒரு தலைமையில் தங்கும். அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த சமாதானம் மறுபடியும் இடத்திற்கு வந்துவிடும் என்று சொன்னார். ஆனால் ஒரு வீட்டுக்குள் போகும்பொழுதே சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். ஷாலோ என்று சொல்ல வேண்டும். ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம் என்று சொல்லி அர்த்தம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல வேதம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் அதில் 27ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன். மனுஷன் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உடைய இருதயத்துக்குள்ளே நித்திய ஜீவகாலமாக இருக்கும். உடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்கும்படியால் தேவனுடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமாதானம் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவனுடைய சமாதானம் இறங்குவதாக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பாருங்கள்.
சங்கீதம் 122 சங்கீதம் அதன் 7வது வசனத்திலே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னார். அலங்கம் என்று சொன்னால் வீடு என்று சொல்லலாம். ஆண்டவர் சொன்னார் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும், உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆலயத்துக்கு போகிறார்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பிள்ளைக்குள்ளே சமாதானம் இல்லை, தாய் தகப்பனுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஒரே திருச்சபைக்கு போகிறார்கள், ஆனால் சமாதானத்தை பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த சமாதானம் நம் குடும்பத்தோடு அந்த சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார் உன் அலங்கத்திற்குள்ளே வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே சமாதானமாய் இருந்து ஜெபித்தால்தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே போராட்டம், சண்டைகள், உபத்திரங்கள், கீழ்ப்படியாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் நானும் எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும், வேதத்தை தியானித்தாலும், ஊழியம் செய்தாலும், வசனங்கள் தெரிந்தாலும் ஒரு நாளும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகள் சமாதானமாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணால்தான், ஊழியம் செய்தால்தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். எதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 128 சங்கீதம் அதன் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எருசலேமுடைய சமாதானத்தை காண்பாய், உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீ காண்பாய் என்று சொன்னார். உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? சங்கீதம் 128 சங்கீதம் அதன் முதல் வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவருடைய வழியில் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் இந்த சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு பயம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வீட்டுக்குள்ளே செய்து கொண்டு, குடும்பத்துக்குள்ளே செய்து கொண்டு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் கணவனுடைய வாழ்க்கையிலே, உன் மனைவியுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயமில்லாத காரியத்தை நீ செய்து கொண்டு, உன் வேலை ஸ்தலத்திலே, நீ வாழ்கின்ற பகுதியிலே, நீ படிக்கிற இடத்திலே தேவனுக்கு பயமில்லாத காரியத்தை செய்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு, இன்றைக்கு அந்த சமாதானம், தேவனுடைய சமாதானம் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளும் அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். வேதம் ஒரு நாள் பொய் சொல்லாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் எவன் ஒருவன் நடக்கிறானோ, ஆண்டவருக்கு எவன் ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறானோ, அவன் குடும்பத்தில் மாத்திரம்தான், அவன் கணவன், அவன் மனைவி, பிள்ளைகள் வாழ்க்கையில் மாத்திரம்தான் ஆண்டவருடைய சமாதானம் இருக்கும். ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் ஒரு சமாதானம் கொடுக்கும், குடும்பம் ஒரு சமாதானம் கொடுக்கும், நேசிக்கிற நபர்கள் ஒரு சமாதானம் கொடுப்பார்கள். அது குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட மாதம் மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் நித்திய ஜீவகாலமாய் உன்னுடைய இருதயத்துக்குள் இறங்கும். அது உன்னை பயப்படாமலும் கலங்காமல் இருக்கும்படியா உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாதானம் உங்களுக்கு தேவையா? ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களே சீஷரை பார்த்து சொன்னார், ஜனங்களை பார்த்து சொன்னார். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார்? பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்வார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனை வேதனைப்படுத்துகிற, தேவனை கஷ்டப்படுத்துகிற, தேவனுடைய கண்களில் ரத்தத்தை வர வைக்கிற காரியத்தை குடும்பத்துக்குள் செய்து கொண்டிருக்கிறோம். சில பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த கரத்தை கவனிக்க வேண்டும். தாய்மார்களே கவனிக்க வேண்டும். சில சிறு பிள்ளைகள், சில வாலிப பிள்ளைகள் தேவன் கொடுத்த கரம்
தேவன் உருவாக்கின கரம். இந்த கரத்தினாலே தேவனை வேதனைப்படுத்தும்படியான சில தேவனுக்கு பிரியமில்லாத அசுசியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு பயப்படாமல் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி சமாதானம் கிடைக்கும்? சில கணவன், சில மனைவி, சில குடும்பத்தார் தேவனுக்கு பயம் இல்லாமல் இஷ்டம் போல் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய சமாதானம் எப்படி இறங்கும்? ஒருவேளை லட்சக்கணக்கான பணத்தை நீங்கள் சபைக்கு காணிக்கை கொடுத்தாலும், லட்சக்கணக்கான பணத்தை நீங்கள் ஊழியக்காரருக்கு காணிக்கை கொடுத்தாலும் தேவனுடைய சமாதானத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுக்கு பயந்து, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரை வைக்கும். கவனிக்க வேண்டும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரை வைக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. ஆண்டவருக்கு பயம்தான். அவர் வழியிலே நடக்கும் போது தேவனுடைய சமாதானம் உனக்கு இறங்கி வரும். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 119 சங்கீதம் அது 165 வசனத்திலே தாவீது சொன்னான், உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த 50 நாட்களுக்குள்ளே எத்தனை அதிகாரம் நீங்க வீட்டுக்குள் படித்திருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. ஸ்கூல் லீவ் விட்டுருக்கு, வேலைகள் மூடப்பட்டிருக்கு, வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதிகமான நேரம் நமக்கு வீட்டில் இருக்கிறது. ஆனால் இந்த வேத புத்தகத்தை எத்தனை பேர் நேசித்து இந்த வேத புத்தகத்தை வாசித்திருக்கிறீர்கள்? இந்த 50 நாட்களுக்குள்ளே வேதம் முழுவதும் நீ படித்து முடித்திருக்கிறாயா? இந்த 50 நாட்களுக்குள்ளே புதிய பாட்டை முழுவதும் படித்திருக்கிறாயா? இந்த 50 நாட்களுக்குள்ளே பழைய பாட்டு முழுவதும் படித்திருக்கிறாயா? இல்லை நிருபங்களை படித்து முடித்திருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, அப்படி வேதத்திலே அதிசயம் இருக்கிறதா? தாவீது சொன்னான், ஆண்டவரே வேதத்தில் உள்ள அதிசயத்தை காணும்படி என் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், என்னோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த 50 நாட்களில் லாக்டவுன்ல வேதத்தை நேசித்து ஒவ்வொரு நாளும் 10 அல்லது 15 அதிகாரம் படித்திருக்கிறாயா? இல்லை. நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் துக்கப்படுகிறார். வேதத்தில் இருக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நீங்கள் நானும் பார்க்கிற இந்த வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை உருப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. நீங்கள் நானும் பார்க்கிற எல்லா காட்சிகள் ஒழிந்து போய்விடும், அற்புதங்கள் அடையாளங்கள் ஒழிந்து போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்காமல், ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், எனக்கு சமாதானம் கொடுக்கணும், ஒரு நாளும் சமாதானம் கிடைக்காது. இந்த வேதத்தை நேசிக்காமல், வேதத்தை தியானிக்காமல், எனவே மற்றவர் எனக்கு ஜெபித்தால் எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அதிசயம் நடந்துரும், இல்ல ஏமாந்து போவாய். என் மகளே, மகனே, வேதத்தை நேசிக்கிறவர்கள் தான் மிகுந்த சமாதானம் உண்டு. ஒருவேளை நினைக்கலாம், பிரதர், ஐயா எனக்கு வேதத்தை படிக்க முடியாது, நான் எப்படி நான் வேதத்தை நேசிக்கிறேன், ஆனால் என்னால் வாசிக்க முடியாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், உன் பிள்ளைகளை படிக்க சொல், உன் பேர பிள்ளைகளை படிக்க சொல், படித்த நபரிடத்தில் படிக்க சொல்லி அந்த வார்த்தையை கேளு. யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானத்தை உண்டாக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்குமா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை என்னை ஒப்பு கொடுக்கிறையா, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை இன்றிலிருந்து ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் அல்லது 15 அதிகாரம் ஒரு நாளைக்கு நான் படிக்க போகிறேன். இவ்வளவு நாட்கள் ஆண்டவரை 50 நாட்களுக்கு மேல் எனக்கு நேரம் இருந்தும் நான் வேதத்தை ஆண்டவர் நேசிக்கவில்லை, வேதத்தை வாசிக்கவில்லை என்று சொல்லி
ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இனிமேல் உடைய வேதத்தை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்தை படிப்பது தேவன் நம்மோடு பேசுவாரா? நீர் பேசுவதை நான் கேட்க மறந்து விட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி வேதத்தை நேசிங்கள், வேதத்தை வாசிங்கள். மிகுந்த சமாதானத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 26ஆம் அதிகாரம் அது 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். ஆண்டவர் சொன்னார், பூரண சமாதானத்தை நான் கொடுக்க போகிறேன். ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா ஆண்டவரையே நம்பியிருக்க வேண்டும். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் அதன் முதல் வசனத்தை தாவீது சொன்னான், ஆண்டவரே உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நம்ப வேண்டும். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் அதன் 8வது வசனம் தாவீது சொன்னான், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்து எப்பொழுதும் ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருந்தான் தாவீது. ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு 2வது ராஜாவாக தைல கொம்பினால ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வு தாவீதுக்கு எப்படி வந்தது? இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் ஆண்டவரையே நம்பியிருந்தால் இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்துடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உன் தனிப்பட்ட தேவைகள் சந்திக்கப்படும். உன் பிள்ளையுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இயேசுவின் நாமத்தில் பரத்திலிருந்து உனக்கு கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி அடைக்கப்பட்ட வாசல்களை ஆண்டவர் திறப்பார். வெண்கல கதவுகளை உடைப்பார். இருப்பு தாழ்பாடுகளை கர்த்தர் முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்திற்கிற புதைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற மனதுடையவன் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், அப்போஸ்தலன் பவுலடியார் சொல்லுகிறார், நிர்வாணமோ பட்டினியோ நாசமோசமோ கல்லெறிதலோ உபத்திரமோ எந்த காரியம் வந்தாலும் இயேசுடைய அன்பை விட்டு ஒரு நாள் என்னை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்து இயேசுக்காக எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார், எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், அந்த அழைப்பை நான் உறுதியாக்கி கொண்டு ஆசையா என்னுடைய ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய இன்றைக்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே நம்பிக்கையாய் கொண்டிருங்கள். யோபு சொன்னான், என்னை கொன்று போட்டாலும் அவன் பேரில் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரை நம்புங்கள். மனுஷரை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவது நல்லது. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்கிறாயா? குடும்பத்தை நம்பி ஏமாந்து போயிருக்கிறாயா? நண்பர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறாயா? வியாபாரம் செய்து நஷ்டத்தில் முடக்கப்பட்டு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை நம்பு, அவரை உறுதியாய் பற்றிக்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், பூரண சமாதானம் ஆண்டவர் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பு சபை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தோடு கூட ஜபத்தினால ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்கள். ஒரு மனுஷனுடைய கவலை அந்த இருதயத்தை ஒடுக்கிவிடும். நீங்கள் கவலைப்பட்டால் இருதயத்திலே சரீரம் ஒடுங்கிவிடும். இன்றைக்கு உடைய கவலை, உடைய பாரத்தை, உடைய கஷ்டத்தை, உடைய புலம்பலை, உடைய குறைவை மனுஷனிடத்தை சொல்வதை நிறுத்து. குடும்பத்திலே சொல்வதை நிறுத்து. ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மற்றவரிடத்தை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தை நிறுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை மகிமைப்படுத்து, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செலுத்து, ஆண்டவருடைய சமூகத்திலே
ஜபத்திலே ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. வேதம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய இருதயத்தை ஆலய செய்யும்படியாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என் அன்புடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வேதத்தை நேசிக்கும் போது மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார். அவரே நம்பிக்கை கொண்டிருக்கும் போது பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய கவலையை அவருடைய சமூகத்திலே ஜபத்திலே தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கொடுப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது, கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னை ஐஸ்வர்யவானா மாற்றும், அதனோடு வேதனை ஆண்டவர் ஒரு நாளும் கூட்ட மாட்டார். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன். உன் நிமித்தமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி. ஒருவேளை ஆபிரகாம் இந்த வார்த்தை கேட்டு, ஆண்டவரே, நான் 75 வயதாகிவிட்டேன், என் தகப்பனார் மரித்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை இனிமேல் நான் பார்க்கவே முடியாது என்று சொல்லி உடைக்கப்பட்டிருக்கிறேன். 75 வயதான என்னை பார்த்து உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒருவேளை ஆபிரகாம் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை இறங்கிறது. ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலைப் போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படித்தான். அவனுக்கு வயது 75. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு சின்ன வயது இருக்கும் போதும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒழிந்து போகாது. விசுவாசிக்க வேண்டும். சூழ்நிலையை பார்க்க கூடாது. இப்ப ஏற்பட்ட இந்த கொரோனா என்கிற கொள்ளை வியாதியை பார்க்க கூடாது. இந்த வீட்டிலே முடக்கப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்க கூடாது. சரியான வருமானம் இல்லை, நெருக்கப்பட்டிருக்கிறேன், வீட்டின் வாடகையை எப்படி கட்டப் போகிறேன், பிள்ளைகள் பள்ளிகள் திறந்தால் எப்படி பீஸ் பணம் கட்ட வேண்டும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? நிறுத்து. ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் கொடுத்த எல்லா தீர்க்கதரிசன வார்த்தையை நிறைவேற்றுவார். விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தான். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இன்றைக்கு என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்துக்கு அநேக பொருட்கள் வாங்கி கொடுத்திருக்கலாம். ஒருவேளை ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியம் செய்யலாம். ஒருவேளை ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்தியிருக்கிறேன், எனக்கு பிரசங்கிக்க தெரியும், எனக்கு ஆராதனை செய்ய தெரியும், நான் அநேக ஆத்துமாக்களை சபையிலே சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியில் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கவனிக்க வேண்டும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. மோசேக்கு யோசுவா அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தான். ஆண்டவரின் மோசே மூலமாய் சொன்ன வார்த்தைக்கு யோசுவா அப்படியே கீழ்ப்படிந்திருந்தான். அந்த வார்த்தை கேட்டு மோசேக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆண்டவர் யோசுவாவை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, எலியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனோடு இருந்த எலிசா கீழ்ப்படிந்து நடந்தான். எலியா ஆகாரத்தை சாப்பிடும் போது எலியா உடைய கைகளுக்கு தண்ணீர் பார்க்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே உதவி செய்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட பணிவிடையை செய்து கொண்டு
கீழ்ப்படிதலோடு கூட அந்த எலிசா வாழ்ந்து கொண்டிருந்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் எலிசா கீழ்ப்படிந்து நடந்தான். கர்த்தர் எலிசாவை ஆசீர்வதித்து எலியாவை காட்டிலும் 2 மடங்காய் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் தீமோத்தேயு கீழ்ப்படிந்து நடந்தான். பவுல் மூலமாய் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் தீமோத்தேயு கீழ்ப்படிந்து அதன்படியாய் ஊழியம் செய்தபடினால்தான் கர்த்தர் தீமோத்தேயுவை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா? கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கொடுக்கப்பட்ட சபையிலே நம்ம ஊழியக்காரருக்கு முன்பாக அவன் சொல்லுகிற வார்த்தை கேட்டு சபையுடைய தரிசனத்தோடு இணைந்து, ஊழியக்காரருக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தோடு இணைந்து கீழ்ப்படிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாம் செய்யும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு வசனம் தெரியும், எனக்கு பாட்டு பாட தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. சபைக்கு முன்பாக ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில ஊழியக்காரருக்கு முன்பாக கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. சிறு பிள்ளைகள் ஊழியக்காரருக்கும் தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். மனைவிடத்திலே கணவன் அன்பு செலுத்த வேண்டும். ஜனங்கள் ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரரும் ஜனங்களும் ஆளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா! எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எப்படி ஆண்டவருடைய பலத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் மணிக்கணக்காய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கணும். மனுஷனுக்கு முன்பாக, குடும்பத்துக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக, டிவி பெட்டிக்கு முன்பாக, உலக பிரகாரமான காற்றுக்கு முன்பாக காத்திருக்கிற அனுபவத்தை விட்டுவிட வேண்டும். ஆலயத்தில் காத்திருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும், ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் போதுதான் பரிசுத்தமுடைய பலன், தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும். அல்லேலூயா! அது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும், அவரை உறுதியாய் பற்றுக்கொள்ள வேண்டும், அவரையே நம்பிக்கை கொள்ள வேண்டும். கவலை வரும்போதுதான் ஆண்டவருடைய சமூகத்திலே முதலாவது தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார், பூரண சமாதானத்தை கொடுப்பார், தேவ சமாதானத்தை கொடுப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஈசாக்கு கீழ்ப்படிந்தார், யாக்கோபு கீழ்ப்படிந்தார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தாவீது கீழ்ப்படிந்தார், அரசனாய் மாற்றினார். அப்போஸ்தலர் பவுல் கீழ்ப்படிந்தார், தீமோத்தேயு கீழ்ப்படிந்தார், எலிசா கீழ்ப்படிந்தார், யோசுவா கீழ்ப்படிந்தார், ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா! நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு சபையில கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருக்கு முன்பாக கீழ்ப்படிய வேண்டும். சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தம் உள்ள தெய்வமே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உம்மை ஆராதிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செஞ்சீங்களப்பா. உங்க கொடாவரி நன்றி. இன்றிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம், உடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். சீக்கிரமாய் ஆலயம் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முதலாவது இயேசுவின் நாமத்தில் உமக்கு முன்பாக ஆலயத்திலே நாங்கள் ஆண்டவரை காத்திருப்போம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் வீட்டிலே ஆண்டவரே நேரம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உடைய பாதத்திலே மரியாதை போல இயேசுவின் நாமத்தில் இனிமேல் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கும், உடைய வல்லமை தாங்கும். இந்த லாக்டவுன் முடிவுக்குள்ள ஆண்டவரே பரிசுத்தமுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள உடைய சமூகத்திலே காத்திருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி வாயிலை திறந்து கேள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆண்டவருடைய சமாதானம். வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும்,
அது மாத்திரமல்ல, ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும், ஆண்டவரே நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த ஒரு கவலை வந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே மனிதனை தேடி அந்த காரியத்தை சொல்வதை நிறுத்திவிட்டு தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய கவலையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே தெரியப்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க. தேவ சமாதானம், மிகுந்த சமாதானம், ஆண்டவரே பூரண சமாதானத்தை இந்த பிள்ளைகள் கட்டளையிடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே பலியை பார்க்கும் கீழ்ப்படிதல் உத்தமம். இயேசுவின் நாமத்தில் எப்படி ஆண்டவரே வேதத்திலே ஆண்டவரே பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்திரோ, நீதிமான்களை ஆசீர்வதித்திரோ, ராஜாக்களை நியாயாதிபதிகளை ஆசீர்வதித்திரோ, சீசர்களை ஆசீர்வதித்திரோ, அப்படியே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சபை மக்களை ஆசீர்வதிப்பதாக இந்த யூடியூப் மூலமாக இந்த ஆராதனை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் தேவனாய் கர்த்தர் உன்னதத்திற்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறேன். அப்படி நாமும் உயரட்டும், எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிறோம், நீர் பெருகும், நாங்கள் சிறுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. நாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பெராக்கா ஜபாரத்தின் மூலமாய் இந்த நிகழ்ச்சி இதுதான் முதல் முறையாய் நீங்கள் பார்க்க என்று சொன்னால் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.